la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. காங்கிரஸ் மிக தீவிரமாக நாடாளுமன்றத்தில் பாஜக எதிர்த்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராகுல் ஒருபடி மேலே போய் ஓங்கி அடிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? 23 வருஷமா எதிர்கட்சிகள் யாரும் பேசியே இருக்க மாட்டாங்க. இவங்க வைத்துதான் சட்டம். எதிர்கட்சிகளுடைய கோஷத்தையும் எதிர்கட்சிகளுடைய பேச்சையும் கேட்காத காதுகள் கேட்க வைத்திருக்கிறது. இதுதான் ஜனநாயகம். நீங்க குட்டி கதைன்னு சொல்லி சொல்றாங்களே, அது குட்டி கதையே இல்லது. அது ஒரு மட்டமான சிந்தனை. அது நீங்க உதாரணம் சொல்றது கூட, ஒரு கதை சொல்றது கூட ஒரு பிரதமருக்கு தெரியல. அந்த அளவுக்கு பதற்றம், பயம். என்ன காரணம்? ராகுல் இப்படி ஏறி அடிப்பார், எதிர்கட்சிகள் இப்படி வந்து உங்க இடத்துக்கு வந்து உங்க தண்ணியை குடிப்பாங்கன்னா நீ எதிர்பார்க்கல. திமுக தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பண்றாங்களோ அதே ஒரு அரசியலை விஜய் பண்ணியிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? அவர் சொன்னது என்ன? ஏன் ஓடி வந்து பாயிறீங்க பாஜக? அவர் இன்னும் முழுமையான கொள்கை அரசியலை இன்னும் சொல்லலை. வேற வழி இல்லை. ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டாரு. அது இன்னும் அவங்களை வந்து வீதியின் உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு. சீமான் வந்து அதிமுகவுடைய ஒன்னாவதுக்கு போய் ஆதரவு கொடுக்குறாரு. அப்போ அதிமுகவுடன் கூட்டணி வைக்க ரெடி, விஜயோட கூட்டணி வைக்க ரெடி. அதிமுக என்ன சொல்லியிருப்பாருன்னா, தம்பி நான் சொன்னா கேட்பாருங்க, என்ன மீறி போக மாட்டாரு, நான் சொன்ன விஜய் பின்னாடி வருவார்னு நினைக்கிறாரு. தேர்தல் முடிந்த பிறகு அமைச்சரை மாற்றத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தேர்தல் ஜூலை 10, கவுண்டிங் ஜூலை 13. அதன் பிறகு அமைச்சரை மாற்றத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. யார் சார் யார் அவுட் அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும்? முதல்ல இருந்த சிச்சுவேஷன் வேற. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர், இந்த முதல் கூட்டத்தொடரிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு காரசாரமான விவாதம். இப்பேற்பட்ட விவாதங்களை கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக நம்முடைய பார்லிமெண்ட்ல பார்க்க முடியல. அந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் கொஞ்சம் துணங்கி போய் தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் மிக தீவிரமாக நாடாளுமன்றத்தில் பாஜக எதிர்த்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராகுல் ஒருபடி மேலே போய் ஓங்கி அடிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? நாடாளுமன்ற இஷ்யூலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி வந்து 55 இடங்கள் கூட பிடிக்கல. 55 இடங்கள் பிடித்தால்தான் எதிர்கட்சி அந்த எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு 52 வந்தாலும் கொடுத்துருக்கலாம், 50 வந்தாலும் கொடுத்துருக்கலாம், 45 வந்தாலும் கூட ஒரு மதிப்புமிக்க ஒரு பதவி. நீங்கள் எண்ணிக்கையில் குறைந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த தலைவர் பதவி தருகிறேன் என்று பாஜக முன் வந்திருக்கலாம். அந்த எண்ணமே இல்லை. என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்கட்சிகளுக்கு வந்து இடமே கிடைக்காது, பார்வையாளர் மாடத்தில் தான் எதிர்கட்சிகள் உட்கார போதுனாரு. ராகுல் காந்தி வயசுக்கு தான் சீட்டே கிடைக்கும். அந்த ஆணவத்திற்கு மக்கள் கொடுத்த பாடம் தான் இவங்க 272 மெஜாரிட்டியே பிடிக்கல. ஆமா, அந்த எண்ணிக்கையை நீங்கள் வந்து உயர்த்தி கொள்வதற்கு 400லாம் சொன்னீங்கல்ல, எல்லாமே போலியாகி பொய் பிம்பமாகி அடித்து நொறுக்கியது காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி. 99 இடங்கள். நீங்கள் குட்டி கதைன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அது குட்டி கதையே இல்லது. அது ஒரு மட்டமான சிந்தனை. அது அவர் வந்து ஒரு மாணவன் வந்து 99 மதிப்பெண் எடுத்து ஸ்வீட் கொடுக்குறாருன்றது அதில் ஏதாவது பொருத்தம் இருக்கா? எப்படி ஒரு மாணவன் தருவான்? 500க்கு 543க்கு 99. நீங்கள் உதாரணம் சொல்கிறது கூட, ஒரு கதை சொல்கிறது கூட ஒரு பிரதமருக்கு தெரியல. அந்த அளவுக்கு பதற்றம், பயம். என்ன காரணம்? ராகுல் இப்படி ஏறி அடிப்பார், எதிர்கட்சிகள் இப்படி வந்து உங்கள் இடத்துக்கு வந்து உங்கள் தண்ணியை குடிப்பாங்கன்னா நீ எதிர்பார்க்கல. உங்கள் தண்ணியை குடிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து 10 ஆண்டு காலமாக இல்லாத ஒரு நடைமுறை. உங்களுக்கு எத்தனை முறை தண்ணி குடித்தாங்கன்னு வாட்ஸ்அப் வீடியோவில் வந்துட்டுருக்கு. இப்போது 2.25 மணி நேரம் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் பேசியதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாடாளுமன்றத்துக்கே வராத ஒரு பிரதமர், யார் பேசினாலும் கவலைப்படாத ஒரு பிரதமர், இன்னைக்கு எல்லாத்துக்கும் எழுந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அதாவது பேசும்போது மணிப்பூர்னு கோஷம் வேற போடுறாங்க. ஆமாம், நீங்கள் மணிப்பூர் மட்டும் காப்பாற்றுங்க திமுக எம்பிக்கள் கோஷம். அதான் சொல்கிறேன், இதுவரை இல்லாத ஒரு நடைமுறையை அவருக்கு வந்து எப்போ குஜராத்தில் ஒரு 13 வருஷம் எதிர்கட்சிகள் யாரும் பேசியே இருக்க மாட்டாங்க, இவங்க வைத்து தான் சட்டம். அப்புறம் ஒரு 10 வருஷம், 23 வருஷமா எதிர்கட்சிகளுடைய கோஷத்தையும் எதிர்கட்சிகளுடைய பேச்சையும் கேட்காத காதுகள் கேட்க வைத்திருக்கிறது. இதுதான் ஜனநாயகம். இப்போ எதிர்கட்சி 240 நீங்கள் பெற்றீர்கள், உங்களுக்கு எதிராக இத்தனை பேர் உட்காந்துருக்காங்கல்ல இணையாக. அப்போது உங்கள் எண்ணிக்கைக்கு இணையாக நீங்கள் கூட்டணி ஆட்சி தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் உங்கள் நம்பரோட வரல, மெஜாரிட்டி வரல. அப்போ கூட என்ன பேசுகிற பாருங்க. நேற்று மாநிலங்களவையில்
காங்கிரஸ் ஒரு ஒட்டுண்ணிங்கிறார். அப்போ நீங்கள் யார்? சந்திரபாபு நாயுடு ஆதரவு, நிதிஷ்குமார் ஆதரவு, என்ன அதுக்கு என்ன பேர்? லாஜிக் அதை பாருங்க. அது அந்த அளவுக்கு பயம் பதட்டம், பேசுவதே முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். அதனால் நாடாளுமன்றத்தில் ராகுல் செய்த அந்த பேச்சு வதம் இருக்குல்ல, அருமையான வதம். அவங்க எதிர்பார்க்கல சிவனை காட்டுவார், குருநானக்கை காட்டுவார், இதெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் எல்லா படம் எல்லா சாமி படத்தையும் வச்சுட்டு இப்படி பேசுவார் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உடனே எழுந்து ரியாக்ட் பண்ணார். சிவன் சூலாயத்தை இடது கையில் வச்சிருக்கிறார், அது எதுக்கு வச்சிருக்கிறார்? அப்புறம் என்ன சொன்னார்னு சொன்னோடனே எழுந்து வந்தார் பாருங்க. ஐயோ, இந்துக்களை அவமானப்படுத்தி விட்டார், பாம்பு கழுத்தில் வச்சிருக்கார், அதை கூட பழக்கப்படுத்தி வச்சிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே நான் பேசுனது பாஜகவை பற்றி, இந்துக்களை பற்றி அல்ல, ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்திற்கு பாஜக சொந்தம் கொண்டாடக்கூடாது, அதனுடைய இணை அமைப்புகள் சொந்தம் கொண்டாடக்கூடாது, மோடியோ அமித்ஷாவோ ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் அல்லன்னு சொன்னார்ல. அதெல்லாம் அந்த 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 ரியாக்ஷன் இருக்குல்ல, அந்த தடுமாற்றம் தான் நம்ம பார்த்தோம். அதனால் முதல் முறையாக மோடிக்கு ஏற்பட்ட சறுக்கல். இன்னும் உடனே இவங்க சொல்கிறாங்க, உடனே பாருங்கள் 3 மாதம் கழித்து பாருங்கள் என்ன செக் வைக்க போகிறாங்கன்னு. என்ன வேணால் செக் வைங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே சார். அதாவது கடந்த ஒரு 5 ஆண்டு துணை சபாநாயகர் பதவி இல்லாமலே தான் பார்லிமெண்ட்டை பாஜக ரன் பண்ணிட்டாங்க. ஒரு எதிர்க்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. அது பேப்பர்ஸ்னாலும் மரபாக கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. எப்படி சார், கொடுத்துருவாங்களா சார்? காங்கிரஸ் கட்சிக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுத்துருவாரா மோடி? இந்திய அரசாங்கம் கொடுத்துருமா சார்? காங்கிரஸ் கட்சிக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்குலாம் மனம் மாற்றம் அடைகிற ஒரு கட்சியாக பாஜக பார்க்க முடியாது. அதாவது இத்தனை தோல்விக்கு பிறகு, கூட்டணி ஆட்சிக்கு பிறகு நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் அந்த நேற்று கூட என்ன பேசுகிற பார்த்தீங்களா? என்ன பேசுகிறாரு? அரசமைப்பு சட்டத்தின் எதிரி காங்கிரஸும் பேசுகிறார். அது மட்டுமல்ல, ஊழலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க விசாரணை அமைப்புகளுக்கு முழு சுதந்திரம் அளித்துள்ளேன், ஊழல்வாதிகள் யாரும் தப்பவே முடியாதெல்லாம் பேசினார்ல. உண்மையா? வேற ஏற்றுப்பாங்களா? இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க? என்ன தகுதித்தம் பண்ணீங்க? குற்றவாளிகள் யாருக்கெல்லாம் நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க? அஜித் பவார் யார்? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? பிரபுல் பட்டேல் யார்? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? பிரதாப் சர்நாயக் சிவசேனா கட்சியை சேர்ந்தவர். இவருடைய வீடு 2020 அமலாக்கத்துறை எத்தனை சோதனை பண்ணிச்சு. 2022 கட்சியில் சேர்றார். 2022 செப்டம்பரில் இவர் வழக்கை மூடி வைக்கிறீங்க. என்ன பண்ணீங்க? ஹிமந்த் பிஸ்வா சர்மா அசாம் முதல்வராக இருந்தபோது 2014 2015 சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையால் விசாரணை மற்றும் எல்லாத்தையும் சோதனை செய்தவர்கள். இன்னைக்கு அவர் பாஜக 2015 சேர்ந்தார். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? முதல்வர் சுவேந்த அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து இங்கே சேர்ந்த பிறகு என்ன பண்ணீங்க? கே கீதா ஆந்திர மாநில ஒய்எஸ்ஆர் கட்சியை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணி வச்சிங்க? சுஜனா சௌத்ரி தெலுங்கு தேச கட்சி சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி எத்தனையோ பட்டியல் இருக்கிற, படிச்சுட்டே போகலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 2G தீர்ப்பில் விளக்கம் கேட்ட மத்திய அரசு மனு நிராகரிப்பு. சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்டரே நிராகரிச்சிட்டாங்க. என்ன அர்த்தம்? நீங்க முதலில் வருவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதை எதிர்த்து தான் ஆட்சியை பிடிச்சிங்க. ஆனா அதே சட்டத்தை உங்களுக்கு வேற வகையா சலுகை கொண்டு வருவதற்கு மனு தாக்கல் பண்றீங்க. சுப்ரீம் கோர்ட் இது எடுத்துக்கவே இல்லை, நம்பரே கொடுக்கல, ரிஜெக்ட் பண்ணுது. இல்ல கோர்ட்டுக்கு போயிட்டு ஜட்ஜ் செக் பண்ணல, ரெஜிஸ்டரே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நம்ம நம்பர் கொடுக்கல. யோசித்து பாருங்க, நீங்க இப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சி நடத்துகிறது. நீங்க இப்படி பேட்டி கொடுக்குறீங்க, அரசியலமைப்பு சட்டத்தின் எதிரி காங்கிரஸ். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 400 இடங்களை பிடித்தால் அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுவோம்லாம் ரெண்டு பேர் பேசுனாங்க. கர்நாடக எம்பி, நார்த் இந்தியாவில் ஒருத்தர். ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணிப்பீங்க? உண்மையிலே நான் என்ன சந்தேகப்படுறேன், புதிய அரசியல் சாசனத்தை எழுதி வைத்து அச்சடித்து கூட வைத்திருப்பார்கள், அதை அறிமுகப்படுத்துறதுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல. அந்த வேதனை விரக்தி தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. ஓகே சார், போய் தமிழ்நாடு அரசியலை நோக்கி வரலாம் சார். விஜய் 2வது முறையாக மாணவர்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துருக்காரு. முதல் மீட்டிங், அதாவது கடந்த வாரம் நடந்த மீட்டிங்கில் அரசியல் பற்றிலாம் அவர் எதுவுமே பேசவே இல்லை.
சமீபத்தில் நடந்த மீட்டிங்ல நீட் விலக்கு அதை பத்தி ரொம்ப தீவிரமா பேசியிருக்காரு. கல்வியை வந்து பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், குறிப்பா சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்று உருவாக்கணும்னு போன்ற பல்வேறு விஷயங்களை வெளிப்படையா பேசியிருக்காரு. குறிப்பாக திமுக தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பண்றாங்களோ அதே ஒரு அரசியலை விஜய் பண்ணியிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? நீட் வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஆமா, ஒரு நாடு ஒரு பாடம் ஒரு மொழி அதெல்லாம் வந்து தேவையில்லை, இந்திய பன்முகத்தன்மையை சிதைத்து விடணும்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து நீட்டு மட்டும் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தோட விட்டுருப்பாங்க. இன்றைக்கி வந்து மத்திய சென்னை வேட்பாளராக இருக்கிற பாஜக சேர்ந்த வினோத் செல்வன் என்ன போட்டிருக்காரு பார்த்தீங்களா? நீட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமான்னு கேட்டிருக்காரு. யாருக்கு? விஜய்க்கு. நீட்டுக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், நீட்டுக்கு ஸ்பெல்லிங்கு நீட்டுக்கு எக்ஸ்பேன்ஷன் சொன்னால் தான் வந்து நீட்டு வந்து வேணான்னு சொல்லணுமா? செய்தி ஊடக தொடர்பாளர் பிரசாத் சொல்கிறாரு, கோட் படத்துக்கு திமுக அரசாங்கம் ஏதாவது தடை போட்டுரும், அதற்காக ஆதரவு தேடுவதற்காக நீட்டுக்கு வந்து பேசிட்டாருன்னு. நான் கேட்குறேன், அவ்வளோ கூட அறிவில்லாதவர் தான் விஜயா? உங்களுடைய எண்ணம் அனுமானம்லாம் அதுதானா? அவர் வந்து தமிழ்நாட்டில் மாணவர்கள் பாதிக்கப்படுகிற விஷயத்துக்கு ஒரு குரல் கொடுக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக தவிர எல்லோருமே நீட் வேண்டாம் என்று சொல்கிற கட்சிகள் தான். திமுக சொன்னதுனால பாமக சொல்லியிருக்காங்க, அதிமுக சொல்லுது. அப்போ வந்து நீட் வந்து அவங்களாம் வந்து திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்துருவாங்களா? தமிழ்நாடுடைய பிரச்சனை இது, உயிர்நாடி பிரச்சனை, ஜீவாதார பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறார்கள். பாஜகவுடைய அண்ணாமலை கட்சியில் சேருவதற்கு முன்பு என்ன பேட்டி கொடுத்தாரு? நீட் நமக்கு வேண்டான்னு பேட்டி கொடுத்தாரு. கட்சியில் சேர்ந்த பிறகு நீட் வேணுன்றாரு. அதனால் இந்த கொள்கை வந்து அவர் சொன்னது என்ன, ஏன் ஓடி வந்து பாயிறீங்க பாஜக? அவர் இன்னும் முழுமையான கொள்கை அரசியலை இன்னும் சொல்லலை. வேறு வழி இல்லை, ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டாரு. அது இன்னும் அவங்களை வந்து உஷ்ணப்படுத்தி இருக்கோம். அதாவது பீதியின் உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு. என்னது? திமுக அரசு பயன்படுத்திய ஒன்றிய அரசு, திமுக ஆட்சியாளர்கள் தலைவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை உடனே திமுக ஆதரவான நிலைப்பாடு விஜய் எடுத்து விட்டார் அப்படின்னு போகிறாங்க. ஓகே சார், விஜய் இன்னும் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நான் முழுக்க களத்துக்கு வரல, அவரை தங்கள் பக்கம் எப்படியாவது சேர்த்துக்கணும்னு அதிமுகவும் சரி நாம் தமிழரும் சரி ஒரு கடுமையான ஒரு பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே சார். ஓடி போய் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. நடுவில் கட்சிக்காரங்க வந்தா சீமான் வந்து காரணி பாட்டிய விஜய் கட்சிக்காரங்கள்ட்ட சீமான் பேசுறாரு, ஜெயக்குமார் வாழ்த்தெல்லாம் சொல்றாரு, அதிமுக தரப்பு வாழ்த்தெல்லாம் சொல்றாங்க. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு அதிமுகவும் சீமானும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இருக்கே. விஜய் பற்றின ஒரு கேள்வி கேட்குறாங்க சீமான் கிட்ட, அது இன்னும் காணொலி இருக்குது. இந்த மாதிரி விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறாரு, என்ன சொல்லுறீங்க? அதாவது இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் ஒரு சினிமாக்காரன் கூட இனிமேல் கட்சி தொடங்கக்கூடாது சார். விஜய்க்குமா? விஜய் தான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள். இன்னைக்கு தம்பியுடன் கூட்டணிக்கு தயார் என்று அறிவிக்கிறார். இதுதான் அரசியல். ஓடி போய் எப்படியாவது கேட்டால் என்ன சொல்கிறாரு? அவர் அதிகாரத்துக்கு வரல, நான் அதிகாரத்துக்கு வரல, 2 பேர் மீதும் கரை இல்லை, நாங்கள் சேர்ந்து கொள்ளலாம், மக்கள் தப்பாக நினைக்க மாட்டார்கள். அப்போது இத்தனை நாள் கூட்டணி வேண்டாம், தமிழ் தேசியம், நீங்கள் விரும்புகிற தமிழ் தேசியத்தில் விஜய் உடன்பாடு உண்டா? ஏன் இத்தனை முறை நீங்கள் திமுக அதிமுகலாம் எதிர்த்தீங்க? திராவிட சித்தாந்தமே வரக்கூடாது, புதிய ஒரு அரசியல் பாதைக்கு நீங்கள் இளைஞர்களை கொண்டு போனீங்கள, விஜய் வந்து தமிழ் தேசியத்தை ஏற்றுப்பாரா? உங்களோட கொள்கை சித்தாந்தம் ஒன்றா தானே கூட்டணி வைக்க முடியும். ஒன்றா இல்லாத போது எப்படி கூட்டணி வைப்பீங்க? சீமான் வந்து அதிமுகவுடைய ஒன்றாகிறதுக்கு போய் ஆதரவு கொடுக்குறாரு. அப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க ரெடி, விஜயோட கூட்டணி வைக்க ரெடி. 26 களம் எப்படி இருக்க போகிறது? அதிமுக என்ன சொல்லியிருப்பாருன்னா, தம்பி நான் சொன்ன கேட்பாருங்க, என்ன மீறி போக மாட்டாரு, நான் கூட்டிகிட்டு வரேன் கவலைப்படாதீங்க, சீனியர்னு சொல்கிறாரு. நான் சீனியர் சொல்கிறது வேறு. அதான் அந்த கேள்வி வந்து எங்கிட்ட கேட்காதீங்க, நான் சீனியர் அரசியல் அவர்கிட்ட போய் கேளுங்க சொன்னது. நான் சொன்ன விஜய் என் பின்னாடி வருவார்னு நினைக்கிறார். ஆனால் விஜய் எப்படி கூப்பிட்ட இடத்திற்கெல்லாம் வருகிற அரசியல்வாதியா அல்லது தனித்துவமான அரசியல்வாதியான அவருடைய கொள்கை முழக்கங்கள், அவர் என்ன மாதிரி அரசியல் முன்னெடுக்க போகிறான்னு பார்க்க போகிறோம். ஓகே சார், விஜய் வந்து சீமானை நம்புறாரா சார்? ஏதோ 2-3 தடவை மீட்டிங் லாங் டிரைவ்லாம் போனதாகலாம் ஒரு ஹேஷியங்களாம் செய்திகள் போயிட்டு இருக்கு. என்ன சார், இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமானை விஜய் நம்புறாரா? அதாவது சீமானை விஜய் அழைத்து பேசினாரா, இல்லை சீமான் வந்து
இல்லை தம்பி நான் உங்களை சந்திக்கிறேன்னு அவர் விரும்பி போய் சந்தித்தார் நமக்கு தெரியாது. ஓகே. எது உண்மை தப்பு தெரியாது. ரெண்டாவது, விஜய் வந்து பல தரப்பட்ட நபர்களை சந்தித்து பேசுகிறார், பழக்கருப்பையை சந்தித்து பேசுகிறார். ஸோ அதனால் அவர் பழக்கருப்பை அவர் விரும்பி கூப்பிடுகிறார். ஸோ விரும்பி கூப்பிடுவது என்பது வேறு, நான் விரும்பி பார்ப்பது என்பது வேறு. ஸோ இது வரைக்கும் விஜய் வந்து சீமானை சந்தித்ததாக எங்கே குறிப்பிட்டிருக்கிறேன்? இல்லை, அவர் யாருமே குறிப்பிடல. அந்த நிலையில் இவர் வந்து சொல்கிறாரு, தம்பி நான் பார்த்தேன், என் கூட வந்துடுவார் இவ்வளோ சொல்கிறார். விஜய் சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஆமாம், சீமானுடன் பயணிப்பதற்கு நான் தயார். விஜய் சொல்வாரா? அந்த மாதிரியான நிலைப்பாடை விஜய் எடுப்பாரா? தமிழ் தேசியம் என்றால் தெலுங்கர்கள் வந்து இருக்கக்கூடாது, மலையாளிகள் இருக்கக்கூடாது என்பதெல்லாம் இவர் பேசிய வார்த்தைகள் இன்னும் இருக்குது. ஆமாம், விஜயகாந்தியே போய் தெலுங்கானாவில் ஆந்திராவில் போய் சிஎம்ஆர்னு சொன்னவர். அப்படி சொன்ன நாம் தமிழரோடு இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ தெலுங்கு ரசிகர்கள் விஜய்க்கு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடுக்கு இணையாக கேரளாவில் விஜய்க்கு ரசிகர் பட்டாலும் அப்படி இருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் எல்லா இத மன மக்கள் இருக்காங்க, இன மத மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த நிலைப்பாடு எடுத்தால் இப்போ தெலுங்கர்கள் வந்து சீமானுக்கு வாக்களிப்பார்களா? அவர்கள் வந்து இவரை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் நமக்கு தெரியாது. ஏன்னா தமிழர்கள் என்று சொல்லும்போது தெலுங்கர்கள் இருக்கக்கூடாது, மலையாளி இருக்கக்கூடாதுலாம் பேசின பேச்சுக்கள் அவர்களுடைய ஆழ் மனதில் பதிந்திருக்கும். அவங்களுக்கு வந்து இவர் நம்மளை எதிர்க்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த செக்மெண்ட்டோட ஓட்டே விழாது. எப்படி ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் மைனாரிட்டி ஓட்டு இருக்கோ அந்த மாதிரி தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள்லாம் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, மொழி சிறுபான்மையினர். ஆமாம், அப்படி இருக்கும்போது அவர்கள்லாம் விஜய் வந்து தவற விட்டுருவாரா? அவருக்கு அது மைனஸ் தானே. லாங்குவேஜ் மைனாரிட்டி ஓட்டு ஒரு பெரிய பேங்க் இருக்குங்க, ஓட் பேங்க் இருக்குங்க தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் மொழி சிறுபான்மையினர் எத்தனை பேர் இங்கே வந்து அமைச்சராக இருக்காங்க? ஆமாம், திமுகவில், அதிமுகவில் பட்டியல் எடுத்து பட்டியலே எடுக்க முடியும் நம்மளால. தமிழ்நாட்டில் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர்கள் ஒரு பட்டியலேருந்து எடுங்க கூகுளில். அதில் எத்தனை பேர் வந்து தெலுங்கு மொழி தாய்மொழியாக கொண்டவர்கள்? கி ராஜநாராயணன், சு வெங்கடேசன், திலகவதி ஐபிஎஸ், இவங்களாம் யார்? மொழி சிறுபான்மையினர் தான், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள். விஜயகாந்த் ஒரு முறை இப்படி தான் பேசும்போது தெலுங்குகளுக்கெல்லாம் இங்கே இல்லைன்னு ஏதோ பெரிய வாதம் வந்தது. நான் தமிழ் இல்லைன்னா தமிழ்நாட்டில் எவனுமே தமிழ் இல்லைன்னா, அந்த மாதிரி தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்தவர்கள் இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். ஸோ விஜய்க்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குமா? இதெல்லாம் வந்து விஜய் கட்சி சொல்லுவாங்கள்ல. ஓகே, விஜய் ரசிகர் மன்றத்தில் எத்தனை பேர் அவங்க இருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஸோ சீமானுடன் பயணித்தால் அவர் வந்து இப்போ இதுவரை தமிழ்நாட்டில் போட்ட கேண்டிடேட்டில் மொழி சிறுபான்மையை நிறுத்தியிருக்காரா? தெரியல நம்மளால. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை விஜய் எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறார்? அதனால் வந்து விஜய் வந்து உடனே ஓடி வந்து விடுவார்லாம் நான் நினைக்கல. ஓகே சார், சீமான் கட்சி தொடங்கி இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, அதிகாரத்துக்கு பெருசாக போகவே இல்லை. ஸோ சமீபத்தில் அதிமுக போராட்டத்திற்கு ஆதரவு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படியாவது நமக்கு அதிகாரம் நமக்கு கிடைச்சிடும், எப்படியாவது சட்டமன்றத்தில் நம்ம போயிடணும் அப்படிங்கிறதுக்காக இப்பயே ஒரு முன்முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சாரா? அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு சீமான் தயாராகிட்டாரா? ஏன்னா கடந்த முறை அதிமுகவை சீமானை கூப்பிட்டு வச்சே பேசினாங்க கூட்டணிக்கு, அதை மறுத்து விட்டார். இப்போ சீமானே கூட்டணியை நோக்கி போறாரா சார்? நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கூப்பிட்டது உண்மை, அவர் மறுத்து விட்டார். 2026 அவங்க பேட்டியிலே சொல்லியிருப்பேன், 2026 நிச்சயமாக சீமான் வந்து விடுவார். ஏன்னா வேறு வழி இல்லை, ஏடிஎம்கே கூட்டணிக்கு வேறு வழி இல்லை. ஏடிஎம் எந்த கூட்டணி விஜயோட தயாராக இருக்கார், அதிமுக தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக திமுக கூட்டணி இதே மாதிரி கூட்டணி இன்டாக்டாக இருந்து காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை எல்லா கட்சிகளும் உள்ளே இருக்கும் பட்சத்தில் வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக சீமானுக்கு இன்னொரு முறை 8.66, 8.10, 9 இதே வாங்குவாரா நமக்கு தெரியாது. குறையாமல் இருக்கலாம், கூடுதல் வாய்ப்பு இருக்கா, இதுதான் உச்சபட்சமாக தெரியாது. அதனால வேறு வழி இல்லை, அவர் நிச்சயமாக கூட்டணிக்கு போவார். ஓகே சார், திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டாக்டாக இருக்காங்க. சில விஷயங்களை திமுக அரசை எதிர்ப்பது போல தெரியுது. திருமாவர்கள்லாம் போராட்டமெல்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்ன சார் சலசலப்பு எதுவும் இருக்கா என்ன திமுக கூட்டணிக்குள்ளே? இந்த முறை வந்து பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று கூட்டணி இருக்கிறார்கள். 2026 என்ன மாதிரி நிலை அதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கூட்டணி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற இடத்தை பெற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பார்களா, கூடுதல் சீட் கேட்பாங்களாலாம் 2026 தான் முடிவு பண்ணோம். எனக்கு தெரிந்தவரை இந்த கூட்டணியை அப்படியே வந்து அணைத்து செல்வதற்கு
எல்லா முயற்சியிலும் திமுக தலைமை எடுக்கும். ஓகே. பிரச்சனை வந்து வளர்க்க மாட்டாங்க. ஒருவேளை எண்ணிக்கை கூடுதலாக கேட்டால் ஓகே, அந்த நேரத்தில் இருக்கிற பிரச்சனை, ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், பாஜக விட்டு அதிமுக வெளியே வந்த பிறகு மாணிக்கம் தாகூர்லாம் வந்து அதிமுக போக வேண்டும், கூடுதல் இடம் கிடைக்கும்லாம் பேசணுங்க. ஆமாம். கண்டிப்பாக 2026 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகும் சட்டமன்ற தேர்தலும் பாஜக பக்கம் போகவில்லை அதிமுக. நம்ம ஏன் இந்த குறைச்ச சீட்டை இங்கே வாங்கிக்கணும், கூடுதல் சீட்டு அங்கே கிடைக்கு, நம்ம போகலான்னு சொல்லி போனான்னா என்ன பண்ண முடியும்? ஓகே. ஸோ அதனால் இப்போ அந்த சொல்ல வரீங்க. இப்போ இல்லை, சூழ்நிலை இப்போது முடிவு செய்ய முடியாது. அதிமுக மாஜி விஜயபாஸ்கர் அவர் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து விவகாரம், அதில் ஒரு தேடப்படும் குற்றவாளியாக இருக்காரு, அப்ஸ்கான்னு சொல்கிறாங்க. என்ன சார், அதிமுக மாஜிகளுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அதிமுக? நான் கேட்குறேன், ஒன்றுமே செய்யாமல் அவர் போய் பிடிக்கிறதுனா அது விஜிலன்ஸ் கேஸ் இருக்குது. பட் இந்த கேஸில் கம்ப்ளைண்ட் இருக்குது, பக்கா கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டில் இவர் மேலே சார்ஜ் பண்ணியிருக்காங்க, ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னு. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய செட்பேக்காக கூட இருக்கலாம். ஓகே. நீங்கள் வந்து அது வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து திமுக வந்து குறைச்சல் கொடுக்கலாம் சொல்ல முடியாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் பக்காவாக இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமாம், முதல்ல வந்து டாக்குமெண்ட்டே இல்லாமல் தொலைந்து போனதாக நான் ட்ரேசல் சர்டிஃபிகேட் கொடுத்து கிரைம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அதாவது இதில் கம்ப்ளைண்ட் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, அக்யூஸ்ட் வந்து இவருடைய எம்ஆர் விஜயபாஸ்கருடைய அலுவலகத்தில் வேலை செய்வார் யுவராஜ், அவருடைய தம்பிங்கிறாங்க, ரிலேட்டிவ்ங்கிறாங்க. அந்த என்ன வகை ரிலேட்டிவ் தெரியல. இந்த சொத்து மதிப்பு யாருது, யார் பேரில் பட்டா இருந்தது, எப்படி போலியாக ஒரு கிரைம் பண்ணுங்க, அது இவங்கெல்லாம் குற்றச்சாட்டு. இவரே தலைமையாக இருக்கணும், இவரே ஓடி ஓடிடும். அதனால் இது தமிழக அரசுடைய சதி நான் சொல்ல மாட்டேன். சிபிசிஐடி விசாரிக்குது. அந்த புகாரில் வந்து பிரகாஷ், இந்த மண்மங்கலம் தாலுக்கா கரூர் மாவட்டம், அவர் தெளிவாக புகார் கொடுத்துருக்காரு. நான் இந்த முகரில் வசித்து வரேன், இந்த மாதிரி நிலத்தை வந்து மோசடி பண்ணி பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த குற்றச்சாட்டு தான். ஓகே சார். அதே போல் முதல்வர் அவர்கள் அமெரிக்க பயணம் போராடும் ஒரு சில தகவல்கள் வெளியே வந்திருக்கு. அதற்கு முன்பு அமைச்சரவை மாற்றம் இருக்குமா, அதற்கு பின்பு அமைச்சரவை மாற்றம் இருக்குமா சார்? தேர்தல் முடிந்த பிறகு அமைச்சரவை மாற்றத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தேர்தல் ஜூலை 10, கவுண்டிங் ஜூலை 13. அதன் பிறகு அமைச்சரவை மாற்றத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. நடந்து முடிந்த பிறகு தான் அமெரிக்கா போவார்னு நினைக்கிறேன். ஓகே சார். யார் சரின்னு யார் அவுட் உள்ள பொறுத்த வரைக்கும், அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் தெரியல. ஏன்னா இப்போ வந்து முதல்ல இருந்த சிச்சுவேஷன் வேற, இப்போ திரும்ப வந்து அதே சிச்சுவேஷன் இருக்குதா, இலாகா மாற்றம் மட்டுமா, இல்லை புதியவர்கள் உள்ளே வர போகிறார்களா நமக்கு தெரியாது. இன்னும் அந்த எலெக்ஷன் நேரத்தில் இன்னும் அந்த யாராவது மாற்றிருந்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். மஸ்தானுக்கு அந்த வாய்ப்பு வந்து குறைச்சலாக இருக்கிறது. மீண்டும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளூர் ஆவடி நாசர் வர வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர புதிய முகங்கள் வருவார்களா, இல்லை வெறும் துறை மாற்றம் செய்துவிட்டு அப்படியே தள்ளி கொண்டு போகலாம் என்று நினைக்கிறாங்களா தெரியல. இன்னொரு முக்கியமான செய்தி சார், கோவை நெல்லை இந்த 2 மாநகராட்சி மேயர்கள் 2 பேருமே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நெல்லையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ, அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே நேரடியாக தலையிட்டு சமாதானம் செய்து வச்சார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த 2 மேயர் ராஜினாமா என்ன சார் காட்டுது திமுகவுக்குள்ள? உள்கட்சி பிரச்சனை தான். அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், இவங்களுக்கு வந்து பேச்சை கேட்காத ஒரு கூட்டம் இருக்குது. மேயராக இங்கே வந்து திருநெல்வேலி, கோவை மட்டுமல்ல, பல மாநகராட்சிகளில் மேயராக இருப்பவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட அமைச்சர்கள், பொறுப்பு அமைச்சர்கள் பேச்சை கேட்பதில்லை. அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு, அடிச்சுட்டு போயிடலாம், இல்லை என்ன வேணா பண்ணலாம். இந்த மாதிரி பிரச்சனை யார் பண்ணணும்? நீ யாருக்கு ஏன் பதவி கொடுக்கணும்? நீங்கள் சரியான நபரை தேர்ந்தெடுத்து பதவி கொடுத்தால் அந்த பிரச்சனை வருமா? நீங்கள் உங்கள் கைக்கு அடக்கமாக இருக்க வேண்டும், அல்லது தங்கள் பேச்சை கேட்கிற நபர் மேயராக வரணும்னு அங்கே இருக்கிற எம்எல்ஏ, அங்கே இருக்கிற மாவட்ட அமைச்சர் நினைத்தால் இந்த வர சிக்கல். இப்போ காஞ்சிபுரத்துலையும் சிக்கல். காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி இதே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு எதிராக எல்லா கவுன்சிலர்களும் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். இது தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். அதனால இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் விவகாரத்தில் கட்சி தலைமை ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஓகே சார், நம்ம டென்னூர் கொஞ்சம் சீக்கிரமாக முடிய போகுது. இதுவும் தேர்தல் மறுபடியும் தேர்தல் நடத்த வாய்ப்பு இருக்கா? எம்ஜிஆர் பாணி மாறி இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தாமல் திமுக கொண்டு போயிடுவாங்க சார் இந்த 2 வருஷத்துக்கு? இல்லை, இப்போ அடுத்து வரப்போகிறது வந்து ஏற்கனவே கிராமப்புறங்கள் நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்த போகிறாங்க. இப்போ நகர்ப்புறத்தில் அதுக்கப்புறம் நடந்தது. ஆமாம்.
அதனால் இந்த முறை வந்து வேறு என்ன பண்ண போகிறாங்க, புதிதாக சில மாவட்டங்கள் உருவாகி இருக்கிறது. ஆமா. ஸோ அந்த மாவட்டங்கள் இருக்கிற புதிய 4 மாநகராட்சி உருவாகி இருக்கு வேற. அதெல்லாம் வந்து கலைத்து விட்டு ஒன்றா நடத்தலாம். ஓகே. எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் ஆளுங்கட்சிக்கு கெட்ட பெயர். ஓகே. அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு தலைமை ஒரு குழு அமைத்து, ஒரு மாநில அளவில் குழு அமைத்து எல்லா பிரச்சனையும் ஒரு நுணுக்கமாக அணுக வேண்டும். இல்லை என்றால் இந்த பெரிய ஆன்டி இன்கம்பன்சியை தேடி கொடுக்க போவது வேறு யாருமே இல்லை, உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான். உள்ளாட்சி தான் சார். குறிப்பாக கோட்டையில் சமீபத்தில் நடந்த அதிகாரிகள் மாற்றம் இது எதை சார் இருக்கு? அது குறிப்பாக சந்தீப் சக்சேனாவை துறை மாற்றியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கவனிக்கக்கூடிய இஷ்யூவாக பார்க்குது. ஏன்னா இடி விஷயங்கள் கொஞ்சம் திமுகவுக்கு நெருக்கடியாக இருக்குது. இங்கேருந்து செய்திகளை கசிய விட்டுறாரு, அதன் காரணமாக தான் அவர் மாற்றப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சார் உண்மை கோட்டை விவகாரங்களை பொறுத்த வரைக்கும்? கசிய விடுறாங்கலாம் சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அதிகாரிகள் அதாவது தகவல் வந்து இடிக்கு கிடைக்கிது, சிபிஐ கிடைக்கிது, ஐபி கிடைக்குதெல்லாம் வந்து அது ஒரு சுலபமான விஷயம். ஓகே. இந்த மணல் விவகாரத்தில் கலெக்டர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பினார்கள். அந்த விவகாரத்தில் இவர் எப்படி டீல் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. ஓகே. அமைச்சருக்கும் கலெக்டர்களுக்கும் இடையான பிரச்சனைகளை எப்படி அணுக வேண்டும், இதெல்லாம் இவருக்கும் சம்மன் வந்திருக்கும். இவர்தான் துறையுடைய செயலாளர். அதனால நீர்வளத்துறை விவகாரத்தில் இவருடைய செயல்பாடு திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கலாம். அந்த விஷயத்துல அவர் மாற்றப்பட்டு புதியவரை கொண்டு வந்திருக்கலாம். மற்றபடி இந்த போஸ்ட்ல சிக்னிஃபிகண்ட் போஸ்ட் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிந்தவரை ஒரே ஒரு போஸ்ட் சிக்னிஃபிகண்ட் போஸ்ட் எல்லாம் கொண்டு போனப்பட்டது என்னன்னா, முருகானந்தம் அவருடைய மனைவி இந்த சுகாதாரத்துறை செயலாளர் வந்தார், சுப்ரியா சாகு. இதை வைத்துக்கொண்டு எல்லாம் பேசுகிறாங்க. மற்றபடி அதுக்கு அவங்க வந்து அடிஷ்னல் கமிஷனராக ஹெல்த்தில் இருந்தவங்க, அதனால் வந்து சீனியர் வேறு, அதனால் மாற்றப்பட்ட தவறு கிடையாது. இதை வைத்துக்கொண்டு ட்ரோல் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் டிரான்ஸ்ஃபர் நான் சொல்ல மாட்டேன் சார். அதே போல் ஆர்எஸ் பாரதி தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சையான பேச்சு மூலமாக லைம்லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்காரு. குறிப்பாக நாயெல்லாம் பிஏ பட்டம் வாங்குது, அந்தளவுக்கு தொடர்ச்சியான ஒரு மோசமான பேச்சு தான். தொடர்ச்சியாக அவர் வந்து சர்ச்சையில் சிக்கிக்கிட்டே இருக்காரு. தலைமை அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்குது. ஏன் சார்? சென்னை வள்ளூர் கோட்டம் அருகே நடந்த அந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு பேசும்போது இந்த வார்த்தையை உமிழ்ந்து விட்டார். அதாவது ஆர்எஸ் பாரதி கட்சியினுடைய மூத்த தலைவர், கலைஞரோடு பழகியவர், அண்ணாவோடு பழகியவர், எம்ஜிஆரை எதிர்த்தவர், திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியவர். என்ன பேசணும் மேடையில், எப்படி பேசணும், ரொம்ப அவதூறாக பேசி சிக்கவே கூடாது. அவர் பல முறை இந்த மாதிரி அவதூறு பேச்சில் சிக்கி இருக்கிறார். ஒரு முறை 2 முறை பல. திராவிடம் போட்ட பிச்சை என்று சொல்வதற்கு பதிலாக என்ன சொல்ல வேண்டும் என்பது நன்றாக தெரியும். ஏன் அந்த கோபம் வருது உங்களுக்கு? பிச்சைன்னு எப்படி அந்த வார்த்தை வருது? அந்த மாதிரி அந்த பிச்சை என்ற வார்த்தையே ஒழித்தது தான் திராவிடம். நீங்கள் அந்த மாதிரி போய் ஒருத்தர்கிட்ட குருகுலத்தில் போய் ஒரு பிச்சை தொழில் செய்து அவர் கை கால் அமுக்கி விட்டு அவங்க வீட்டு பார்த்ததை கழுவி கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி நின்று அவங்களை கல்வி கற்கக்கூடாதுன்னு ஒழித்தது திராவிடம். என்ன பேசணும்? திராவிடம் கொடுத்த பெருமை, திராவிடம் சூட்டிய மகுடம், இப்படி பேசுறதுக்கு வார்த்தை இருக்கும்போது ஆர்எஸ் பாரதி ஏன் வலியை போய் சிக்கிறார் தெரியல. இது மிக 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 கண்டிக்கத்தக்கது. இப்படி வயதான நபர்களை முதல்ல இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு நிறைவுழாக்க பேசுவதற்கு தலைமை அனுப்பியிருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஓகே, முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை எப்படி யார் பேசணும் சரியா இருக்கும் அவங்கள அனுப்பலாம். அதை விட்டுட்டு இப்படிலாம் பேசி தேவையில்லாத ஒரு சர்ச்சை. அதாவது திமுகவில் இருக்கிற தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி ரசிக்கவே மாட்டார்கள். அவங்க வீட்டில் எவ்வளோ பேர் பசங்க படிச்சிருப்பாங்களே, அந்த பசங்களாம் அதை பார்ப்பாங்கல்ல. திராவிடம் போட்ட பிச்சை, நாயெல்லாம் வந்து பிஏ சர்டிஃபிகேட் வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுப்பாங்க? நீங்கள் எல்லாரையும் படிக்க வைக்க வேண்டும் என்றதானே திராவிடம் போராடியது, அதுக்கு தானே ஆசைப்பட்டது. என்ன மாதிரி வார்த்தை பிரயோகம் என்பது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓகே, அந்த வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு இவர் வந்து மோசமானவர் அல்ல. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசி சிக்கல் வந்து யாருக்கு? திமுக தலைமைக்கு தான். அதை வைத்துக்கொண்டு ட்ரோல் பண்ணது பார்த்தோம். அது உண்மையிலே கண்டிக்கத்தக்காத ஒரு விஷயம். சார், ஐஜி முருகன் சமீபத்தில் பணி ஓய்வு பெற்றுவிட்டார். அவர் மீது துறை ரீதியாக ஏகப்பட்ட புகார்கள், அதையும் தாண்டி டிபார்ட்மெண்ட்குள்ளேயே வந்து அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்கக்கூடாது, அவரை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி சுமூகமாக கொடுத்து முடிச்சிருக்காங்க. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? ஏன்னா வெள்ளத்துறைக்கு அப்படி பண்ணாங்க, அப்படி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மீண்டும் ஐஜி முருகனுக்கு அப்படி பண்ணியிருக்காங்களா? அதாவது ஒரு அரசு ஊழியரை ஓய்வு பெறுகிற நாளில் சஸ்பெண்ட் செய்யக்கூடாது என்பது ஒரு ஆர்டர் இருக்குது. அது ஐபிஎஸ்க்கு வாய்ப்பே இல்லை. ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ரிட்டையர்மெண்ட் டேல நீங்கள் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. முன்னாடியே பண்ணியிருக்கலாம். அதாவது
முருகன் ஐஜியாக இருந்த காலகட்டத்தில் ஒரு பாலியல் புகாரில் சிக்குகிறார். அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தில். ஆமா. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக போராடியது. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இன்றைய முதலமைச்சர் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் கடுமையாக பிரச்சாரம் செய்தார். நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார். உண்மையிலே அந்த நடவடிக்கை எடுத்து துறையில் நடவடிக்கை போயிட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கேஸ் ட்ரையலுக்கு வரல. ட்ரையலுக்கு வந்து அவர் தண்டனை வாங்கி கொடுத்திருந்தால் இந்த 3 வருடத்தில் உண்மையிலே தமிழ்நாடு ஒரு காவல்துறையில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பெண்களுக்குமே இது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஏன்னா காவல்துறையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கே நியாயம் உரிய நேரத்தில் கிடைக்கவில்லை என்ற அந்த இது இருக்குல்ல, அது ஒரு மாதிரியான ஒரு நெருக்கடி. ஃபர்ஸ்ட் ராஜேஷ் தாஸ், இப்போ முருகன் ஐஜி. ஆமாம், இல்லை முதல்ல மாட்டினவர் முருகன், அடுத்தது ராஜேஷ் தாஸ். இந்த 2 பேரில் வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்து 2 பேருமே கொடுத்தாங்க. ரிட்டையர்மெண்ட் தான் சஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆஸ் பர் ரூல் பண்ண முடியாது. ஓகே, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் கேஸ் கொண்டு போய் ஹியரிங் பண்ணி ட்ரையல் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். முருகனுக்கு அந்த தண்டனை கிடைக்கிற வாய்ப்பு இருந்திருக்கும். ராஜேஷ் தாஸ் அது லேட்டு, முருகன் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதனால் திமுக ஆட்சியில் இதெல்லாம் வந்து ஒரு விமர்சனங்களுக்கு உரிய விஷயம்தான். இது வந்து திமுக ஆட்சியாளர்கள் ஒரு நல்ல தீர்க்கமான முடிவை உரிய நேரத்தில் எடுத்திருந்தால் முருகனும் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பார். ஓகே சார், குறிப்பாக 40 சீட்டு ஜெயிச்சாச்சு. இன்னும் 2 வருஷத்துல எலெக்ஷன் வரப்போ சட்டமன்ற தேர்தல். குறிப்பாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து வெற்றி விழா கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. 2 வருஷம் என்ன சார் பண்ண போகிறாங்க, என்ன எப்படி இருக்கணும் அவங்க, குறிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் திமுக தலைமை வந்து கவனத்தில் எடுத்துப்பாங்களா, எப்படி 2 வருஷத்தை இவங்க ரன் பண்ண போகிறாங்க, என்ன செய்யணும் அவங்க திமுக? மக்கள் நலத்திட்டங்கள் வந்து நிறைய செஞ்சுட்டாங்க. இன்னும் தேர்தல் அறிவிக்கையில் அறிவித்தது என்னெல்லாம் பாக்கி இருக்குது. மின் கட்டணம் மாதம் கொண்டு வரவர்கள் இன்னும் அது வரல. அப்புறம் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஒரு 90 மாத நிலுவைத் தொகை ஏதோ பாக்கி இருக்குது, அவங்க போராடி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ தேர்தல் முடிந்த பிறகு, மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு சிஐடியோ ஆர்ப்பாட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் எப்படி தீர்க்க போகிறீங்க? பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனை இருக்கு, அது ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே இல்லை. திமுக வெளிப்படையாக சொல்லிடலாம், இந்தியா முழுவதுக்கும் புதிய அரசு ஊழியர்களுக்கான அந்த திட்டத்தில் அந்த பென்ஷன் ஸ்கீம் வர முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து நிதி நிலைமை சரியில்லைங்கிறாங்க. நீங்கள் அறிவிச்சிட்டீங்க, அதற்கு பதிலாக நீங்கள் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபான்னு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து எங்கே நிதி இருக்கும்? ஒவ்வொரு முறையும் 25ஆம் தேதி இந்த சேலரி போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஊழியர்களை போய் கேளுங்க, 5 நாட்கள் அந்த பில் ரெடி பண்ணுறதுக்குள்ளே தவிச்சு போகிறாங்க. பணம் வந்து ட்ரெஷரிக்கு போகணும். அவ்வளோ அரசு ஊழியர்கள் சம்பளம் வாங்குவதற்கான பணிகளை செய்வதற்கு தடுமாறுகள். அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் போகிற டெண்டர் பணம் நிறுத்தப்படுகிறது. டாஸ்மாக் பணத்தை முழுவதுமாக அந்த கொண்டு வராங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் பழைய ஓய்வு திட்டம் வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த வருவாய் ஈட்டுகிற என்னென்ன துறைகளில் வேறு என்னெல்லாம் அதிகரிக்க முடியும், புதிய வருவாய் இனங்களில் நீங்கள் பெருக்குவதற்கான முயற்சிகள் பண்ணலாமே தவிர திரும்ப ஓய்வு திட்டம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை நீங்கள் சொன்னாலே போதும், செய்தாலே போதும், மக்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அரசு ஊழியர்கள் வந்து 77,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணாங்கன்னா தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றி.